ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரோடைய சைடு ஸ்லிட்டு வந்து எப்படி அடிக்கிறது, அந்த சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்ம கம்மி ஸ்டாப்லாம் இருக்குல்ல, அந்த சைடு ஓப்பன் வந்து எப்படி நீட் ஃபினிஷிங்காக அடிக்கிறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். நேற்றுக்கான வீடியோ உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் பைப்பிங் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய சைடு ஸ்லிட்டு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸ்லிட்டு நீங்கள் வந்து அடிக்கக்குள்ளே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த சிந்தட்டிக் ஜார்ஜெட்டு அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியலை ட்ரை பண்ணாவே அது எப்படின்னா அந்த சைடு ஸ்லிட்டு வந்து சுருக்கமாக வரும். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வந்து எப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய சைடு ஸ்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் வந்து அடிச்சிருவோம். பாருங்கள், நான் லைனிங் வந்து பாட்டம் அடிச்சிட்டேன். அதே மாதிரி லைனிங்கை வந்து நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹிப் ரவுண்ட் எடுத்து நம்ம அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த நாச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி கிராஸாக வந்து தையலை வந்து நிப்பாட்டிடணுங்க. நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து சைடு ஸ்லிட்டு வந்து எப்படி அடிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸ்லீவை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஜெஸ்ட் ரவுண்ட் எடுத்திருப்போமா, ஜெஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்குறோம், அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்குறோம், அடுத்தது இதுதான் ஹிப் ரவுண்டு. இந்த ஹிப் ரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிட் அடிப்போமா. அப்போ நம்ம தையல் எப்படி நிப்பாட்டணும்னா, இந்த இடம் ஸ்லிட்டு வருது பார்த்திங்களா, இந்த ஸ்லிட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் நிப்பாட்டிடணும். நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாச் கொடுப்போம்ல, இந்த ஹிப் ரவுண்டில் வந்து ஒரு நாச் கொடுப்போம்ல, அந்த நாச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல பேக் ஸ்டிச் அடித்து, இப்போ பாருங்கள் நானே பார்த்தீங்கன்னா 1 2 3 தையல் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 3 ஸ்டிச்சு, ஏன்னா நம்மளுக்கு வந்து டாப்பில் வந்து நம்ம சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்போம் இல்லைங்களா, அதுக்கோசரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லிட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நிப்பாட்டிடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி துணி இருக்குன்னு தெரியுதுங்களா, இந்த இடத்துல நான் நிப்பாட்டிட்டேன். இதோடைய இந்த தையல் வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும், இப்போ இந்த இதுதான் எண்டுன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் முடிக்க கிடையாது. இங்கே அப்படியே என்னோட ஜஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு எடுத்து அப்படியே கொண்டுட்டு வந்து நான் நிப்பாட்டி இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணிக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இங்கே நான் நிப்பாட்டிட்டு மீதி நம்ம எவ்வளோ விட்டுருப்பேன், நீங்கள் வந்து கம்மீஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது ஃபேஷன் டிசைனிங் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து சைடு வந்து ஸ்லிட்டு ஓப்பன் விடணும். நான் அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதையும் பாருங்கள். லிங்க்கை வேணால் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு ஸ்லிட்டு வந்து அடிக்கிறதுக்காக சீம்ஸ் வந்து நம்ம அதாவது இந்த மடித்து அடிப்போம் பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, சைடு ஸ்லிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, அது வந்து நம்ம எவ்வளோ வந்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து விட்டாவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கட்டிங் கிளாஸ் நெக்ஸ்ட்டு வந்து கம்மீஸ் கட்டிங் கிளாஸும் அப்படி சொல்லித்தரேன். ஸோ அதனால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போயிடாதீங்க தையில வந்து, ஏன்னா நம்ம இதில் வந்து அடிக்க போகிறோம். அந்த சீம்ஸ் வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருப்போம். ஸோ அதனால் அடிக்க போகிறதுனால அந்த பாக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், தையில வந்து நிப்பாட்டிடணும். பேக் ஸ்டிச் வந்து தயவு செஞ்சு போட்டுருங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்லிட்டு அப்படி நான் மடிக்கிறேன். நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்தீங்க, ராஜஸ் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் சீம் வந்து எவ்வளோ விட்டுருங்க பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு விட்டுருக்கிறேன். 1 இன்ச்சு நீங்கள் டபுள் ஃபோல்டிங் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சாக வந்துடும். நீங்கள் வந்து இல்லை சைடு ஸ்லிட்டு வந்து இன்னும் நல்லா ஸ்லிம்மாக வரும், பிக்னஸாக இருந்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து விடுங்க. அது வந்து அதுவே ஃபேப்ரிக் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் 3/4 இன்ச்சு கூட நீங்கள் வந்து சைடு ஸ்லிட்டுக்கு வந்து வச்சுக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். சரி வாங்க பாருங்கள், நான் எப்படி வந்து அடிக்கிறேன்னா, கீழே பாட்டம் வந்து நான் ஃபினிஷ் பண்ண கிடையாது, பாட்டம் ஃபினிஷ் பண்ணாமல் நான் அடிச்சுட்டு வரேன் பாருங்கள். அப்படியே தையல் வந்து சைடு ஸ்லிட்டுக்கு வந்து தையல் எந்த மாதிரி இருந்தால் ஃபினிஷ்
ஃபினிஷிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி தையல் இருக்கிறதுலே நம்ம மிஷினில் எது குட்டி தையல் இருக்குதோ அதையும் வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அழகாக நீட்டாக இருக்கும். பொறுமையாக இழுத்து கொடுக்காம மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா துணியும் ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக போகணும். இப்போ நான் அந்த ஹிப் ரவுண்டுகிட்ட பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் தையல் நிப்பாட்டிட்டேன்னா ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், என்னோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு அந்த 1/2 இன்ச்சுக்கு நான் முன்னாடியே நிப்பாட்டி பேக் ஸ்டிச்சை அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு இப்போ எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுற பாருங்க, கொஞ்சம் 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளி பாருங்க, நான் இப்போ அடிச்சுட்டு இருக்கிறேன்ல அதுலேருந்து 1/2 இன்ச்சு மட்டும்தான், 1 இன்ச்சில் அடிக்காதீங்க. அது வந்து ரொம்ப தூக்கி மேலே போன மாதிரி இருக்கும், தையல் நல்லா இருக்காது. 1/2 இன்ச்சு மட்டும் மேலே கொண்டுட்டு போயிட்டு நீடில் அப்படியே அதோடைய நீங்கள் நல்ல ஓரத்தையில் வந்து போட்டு பழகினா மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போட முடியும். அப்படியே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீடில் வந்து அந்த ஃபோல்டிங்கோடைய லாஸ்ட்டு ஓரத்தில் இருக்கா, இப்போ இந்த ஃபோல்டிங் இப்போ எப்படி பண்ணுறீங்க, அதே மாதிரி இழுத்து கொடுக்காம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து அடிங்க. நல்லாவே ரஃப் நீங்கள் அடித்து விட்டுட்டு இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணுறது என்ன பண்ணால் அப்படியே நீங்கள் டாப் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் இப்போ நான் எப்படி பண்ணுற பாருங்கள், இழுத்தும் கொடுக்காம அப்படியே நீட்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம சைடு ஸ்லிட்டு அடிக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா இழுத்துட்டிங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக வந்துடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரணத்தினால தான். இப்போ அப்படியே நான் அடிக்கிறேன், எப்படி நான் அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த சைடுந்து கொண்டுட்டு வந்துட்டு கரெக்டாக நான் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இங்கே நிப்பாட்டினேன் பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஹிப் ரவுண்டு கிட்ட தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மீஸ் கட்டிங் வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அதனால் அதையும் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நல்லா ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிச்சுட்டு போகிறேன்னா அதே மாதிரி நீங்கள் அடிக்கணும். நீங்கள் அடிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப நான் ரிப்பீட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், துணியையும் சரி மிஷினையும் சரி அந்த தையல் விடக்குள்ளே வந்து இழுத்து பிடிச்சி விட்டுறாதீங்க. இழுத்து பிடிச்சி விட்டிங்கனாவே சுருக்கம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஃபேப்ரிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கனாவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஜார்ஜெட்டு சிந்தட்டிக்கு இதெல்லாம் போகாதீங்க, அது ரொம்ப வளவலன்னு இருக்கும். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டு இதில் வந்து எப்படி வந்து சைடு ஸ்லிட் அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். லாஸ்ட்டு வந்து இது எப்படி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு கீழே வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறீங்க, கீழே பாட்டம் வரைக்கும் முடிச்சுட்டு இந்த பாவும் வீயும் அடித்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி அடிக்கணும். 2 அடித்ததுக்கு அப்புறம் தான் பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே அதில் வந்து பைப்பிங் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பேக் சைடு வந்து நான் வந்து இந்த பாவும் வீயும் அடித்ததுக்கப்புறம் தான் பாட்டம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஆனால் ஃப்ரண்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. பேக் சைடு வந்து நம்ம தனியாக தான் அட்டாச் பண்ணணும். அதாவது அந்த பாட்டம் ஃப்ளோர் வந்து நம்ம மடக்கி தைப்போம்ல அதையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வி அடிக்கிறோம். வி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பொடி தையல் வச்சு நல்லா நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா அப்படியே தையல் போக அப்படியே ஃபேப்ரிக்கை தள்ளி விட்டுட்டே வாங்க. விட்டுட்டு இந்த வி அடிக்கிறது எப்படி அடிக்கணும்னா கரெக்டாக இந்த சைடு ஸ்லிட்டு வந்து மேலே வி போயிருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் அந்த இடத்துல வி ஷேப்பில் அப்படியே நம்மளுக்கே நம்ம அடித்ததுக்கு அப்புறம் தெரியும். வி ஷேப்பில் வந்து பேக் ஸ்டிச் விடுங்க. 2 துணியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு விட்டுறாதீங்க, தனித்தனியாகவே வச்சு விடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் கழட்டக்குள்ளே தையல் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வி மட்டும் எப்படி நீங்கள் அடிக்கணும்னா இந்த பாட்டம் அதாவது இந்த ஃபோல்டிங் பண்ணதும் அந்த சைடு ஃபோல்ட் பண்ணதும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி அப்படி லைட்டாக வச்சு வி அடிச்சிடுங்க. ரொம்ப அகண்டு வச்சு அடிச்சிடாதீங்க, அதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா விரிஞ்சு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வி வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். வி அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் சைடு வந்து பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பாட்டம்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்லிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க. இந்த சைடு ஸ்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கலாம் நீட் ஃபினிஷிங்கில் சொல்லி தருவாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாம்ளாக தான் ஓனாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம எதையும் சாதிக்கலாம். உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி
தனி திறமையை வந்து வளர்த்திக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் இறங்குறீங்க அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா பொறுமை வேணும். சப்போஸ் நம்ம தப்பாக தைச்சிட்டா கூட அதை பிரித்து சரி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக வந்து மிஷினில் வந்து உட்காராதீங்க. நல்லா ரிலாக்ஸேஷனாக அந்த மாதிரி வந்து உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணியே அந்த டாப்பில் இருக்குது. பேக் சைடு தான் நம்ம வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டு அதை பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் நீங்கள் வெட்டி எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ரண்ட் வந்து ஏன்னா பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஈவனாக வச்சுட்டு 2 சைடு நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேனோ பாட்டமில் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா அது என்ன ஆயிருன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நீளமாகவோ குட்டையாவோ இல்லை பேக் வந்து நீளமாகவோ குட்டையாவோ அப்படி அன்ஈவனாக வந்து அந்த பாட்டம் ஃப்ளோர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க. ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னாவே அது நல்லா நீட் ஃபினிஷிங்காக வரணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாவே அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைய எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஜார்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தான் சிந்தட்டிக் அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்க ஃபேப்ரிக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வடிவமைப்பு கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், அப்படியே விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா காட்டனில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மீஸ் கட்டிங் போடலான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் நேட்டிவில் இருக்கிறதுனால நான் ஊரில் இருக்கக்குள்ளேயே கோயம்புத்தூரில் இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் வீடியோவில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இங்கே நான் நேட்டிவ்க்கே வந்தேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் ஒரு நாள் டு ஒரு நாள் உங்களுக்கு நான் போடுறது லேட் ஆகுது. இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மீஸ் கட்டிங் வீடியோ போடலாமா என்னன்னு சொல்லுங்கள். இல்லைனா இன்விசிபிள் ஷோல்டர் நான் சொல்லி கொடுக்கட்டுமா? அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது, அது சொல்லி கொடுக்கட்டுமா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பார்த்து பத்திரமா இருங்க. நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்லி கொடுக்கட்டுமா இல்லை கம்மீஸ் கட்டிங் வீடியோ சொல்லி கொடுக்கட்டுமா அதுவே சொல்லுங்கள். கம்மீஸ்னால் டாப் சுடிதார் தான், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? குழப்பம் பண்ணிக்க வேணாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.